நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன். நம்ம சிலபஸ் படி இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்கோம், சம் பேசிக் டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அடுத்தது கிளாசிஃபிகேஷனுக்கு போகிறோம். செமிசாலிட் டோசேஜ் ஃபார்மோட கிளாசிஃபிகேஷன், மேஜர் கிளாசிஃபிகேஷன் என்னென்ன? எக்ஸ்டர்னல், இன்டர்னல். இன்டர்னலாக யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து எலக்யூட்டரிஸ்ன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுறது எல்லாமே ஆயின்மெண்ட், பேஸ்ட், சப்போசிட்ரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆயின்மெண்ட்ஸில் நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது, பிளாஸ்டர்ஸில் டிவிஷன் இருக்குது, சப்போசிட்ரிஸில் டிவிஷன் இருக்குது. அது என்னென்னு இப்போ ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு செமிசாலிடோட மேஜர் அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, எதனால் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க இப்போவும், அதோட அட்வான்டேஜஸ் அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்க்கலாம். அட்வான்டேஜஸ், ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் அவாய்ட்ஸ் தி ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம். இது ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம்மா அவாய்ட் பண்ணிடுது. இந்த ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம்னா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாஸ் அதாவது நம்ம ஒரு ட்ரக்கை ஓரலாக எடுத்துக்கும் போது அது போய் நம்ம லிவரில் மெட்டபாலைஸ் ஆகி தான் சிஸ்டமிக் சர்க்குலேஷனுக்குள்ளே போகும். சப்போஸ் அந்த ட்ரக் வந்து ரெடிலி ஆக்டிவாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா லிவர்னால் மெட்டபாலைஸ் பண்ண முடியாது. அப்படி மெட்டபாலைஸ் பண்ண முடியாத சமயத்தில் அது தானாக எக்ஸ்க்ரீட் ஆயிரும் நம்ம பாடியிலேருந்து. இந்த ஃபர்ஸ்ட் பாஸ் அந்த லிவருக்கு போய் மெட்டபாலைஸ் ஆகிறத தான் வந்து ஃபர்ஸ்ட் பாஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன தான் ட்ரக் எடுத்துக்கிட்டாலும் லிவர் பார்த்து விடுறது தான் வந்து நம்ம சிஸ்டமிக் சர்க்குலேஷனுக்குள்ளே லிவர் பார்த்து விடுறத தான் வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இங்கே அவாய்ட் ஆயிடுது, இந்த செமிசாலிடில் அவாய்ட் ஆயிடுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் ஆயின்மெண்ட்ஸ், க்ரீம்ஸ் எடுத்துக்கிறீங்க. ஆயின்மெண்ட்ஸ், க்ரீம்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ண போகிறீங்க. அது பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறீங்க. அதுக்கு போய் உங்களுக்கு சிஸ்டமிக் சர்க்குலேஷனுக்குள்ளே போய் இதை காட்டணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் அவாய்ட்ஸ் தி ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. The drugs act specifically on the affected area. செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் மட்டும் இந்த ட்ரக் ஆக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. அதை தான் வந்து இது சொல்லியிருக்காங்க செமிசாலிட் டோசேஜ் ஃபார்ம். அடுத்தது, இட் இஸ் அ பெட்டர் அண்ட் பெஸ்ட் ஃபார் தி அன்கான்ஷியஸ் பேஷண்ட்ஸ். அன்கான்ஷியஸ் பேஷண்ட்டாக இருந்தால் கூட அந்த மெடிக்கேட்மெண்ட்டை நம்ம அப்ளை பண்ணணும் அந்த இடத்துலையும் அப்படின்னா அதுவுமே வந்து நல்ல ஒரு எஃபெக்டை கொடுக்கறது தான் வந்து இந்த செமிசாலிட் டோசேஜ் ஃபார்ம். அடுத்தது, பிட்டர் ட்ரக் கேன் ஆல்சோ பி அட்மினிஸ்டர்ட். இப்போ ஓரலாக எடுத்துக்கக்கூடிய ட்ரக்கில் நமக்கு வந்து கசப்புத்தன்மை இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம எடுக்க பிடிக்காது. அதனால இது என்ன பண்ணுறோம், இதில் வந்து பிட்டராக இருந்தால் கூட எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுறதுனால இதில் வந்து பிட்டர் டேஸ்ட்லாம் ஒன்றுமே தெரியாது. ஸ்டெபிலிட்டி இஸ் பெட்டர் தேன் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம். இதோட ஸ்டெபிலிட்டி எப்படி அப்படின்னா, லிக்விட் டோசேஜ் ஃபார்மோட பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இது. லிக்விட் டோசேஜ் ஃபார்மோட ஸ்டெபிலிட்டி இதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செமிசாலிட் டோசேஜ் ஃபார்மில். அடுத்தது, இது ஈஸி டு அப்ளை, யார் வேணாலும் அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு, ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன் இஸ் ஃபாஸ்ட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னா டைரெக்டாக அப்ளை பண்ணுற இடத்துக்கு உடனே உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு வலி இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் கையிலேயே ஒரு வலி இருக்குது, எங்கேயோ இடிச்சிட்டு இங்கே ஸ்ப்ரெயின் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், மூவ் அயோடெக்ஸ் அந்த மாதிரி போவோம். இந்த மாதிரி போய் அந்த மூவோ அயோடெக்ஸோ போடும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் 10 minutesல ரிலீஃப் கொடுத்துரும். அந்த ரிலீஃபை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நேரத்தில் உங்களுக்கு அந்த பெயின் குறையுது, அதுதான் ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன் சொல்கிறாங்க. அதை தான் வந்து
இந்த செமிசாலிட் டோசேஜ் ஃபார்மில் அது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லெஸ் பேஷண்ட்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ். பேஷண்ட்டோட கம்ப்ளைண்ட்டும் இதில் லோவாக இருக்குது. அதாவது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே ஒரு ஓரல் டோசேஜ் ஃபார்ம்னு எடுத்துக்கோங்க. ஓரல் டோசேஜ் ஃபார்மாக பிட்டராக இருக்கும், அது வந்து அப்ளை பண்ண முடியாது, எடுத்துக்க முடியாதுங்கிறப்போ இதில் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பேஷண்ட்ஸ்க்கு ஈஸியாக இருக்கிறதுனால பெட்டர் பேஷண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே அதிகமாக கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தது எல்லாமே வந்து மேஜர் அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் நெக்ஸ்ட் பார்ப்போம். நம்ம டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, தே ரெக்வயர் அ ஹை காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு இது பண்ணுறதுக்கு நிறைய காஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண முடியாது. கரெக்டாக சாலிடும் லிக்விடும் கரெக்டான ஏஜென்ட்டில் இருக்கான்னு பார்த்து ஆட் பண்ணுறதுனால இது வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை அதிகமாக எடுத்துக்குது. இட் காசஸ் அ ஸ்கின் இரிட்டேஷன் ஸ்கின்ல வந்து ஒரு டைப் ஆஃப் இரிட்டேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது. எஃபிஷியன்சி இஸ் ரிப்போர்ட்டட் டு பி லோ. எஃபிகசி அப்படின்னா ஒரு பேஷண்ட் கம்ப்ளைண்ட்ஸோ இல்லை இதுலேயோ வந்து எஃபிகசி வந்து லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மே ஸ்டெயின் தி கிளாத்ஸ். இப்போ நம்ம ஒரு ஆயின்மெண்ட்டோ என்னமோ அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை வந்து தெரியாமல் நம்ம ட்ரெஸ்ஸில் வைக்கணும்னா கிளாத்ஸை ஸ்டெயின் பண்ணதான் செய்யும். அப்புறம் டூ பல்கி டு ஹேண்டில். நிறைய பல்க் ப்ராடக்ட்ஸாக இருக்கும், இது எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மே கெட் கண்டாமினேட்டட் அப்ளைட் யூஸிங் ஃபிங்கர்ஸ் வச்சு நம்ம அப்ளை பண்ணும்போது சில கண்டாமினேஷனும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. physiochemical stability is lower than the semi-solid dosage form. physiochemical ஸ்டெபிலிட்டி வந்து என்ன ஆகும் அப்படின்னா லோவராக இருக்கும் சாலிட் டோசேஜ் ஃபார்மோட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி வந்து லிக்விட் டோசேஜ் ஃபார்மோட பெட்டராக இருக்குங்கிறது ஒரு அட்வான்டேஜ். ஃபிசியோகெமிக்கல் ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா அப்படின்னா சாலிட் டோசேஜ் ஃபார்மோட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட்டட் டு ஃபேஸ் அலர்ஜிக் இண்டிகேஷன்ஸ். சப்போஸ் நம்ம அந்த மருந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா ஃபேஸ் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ்க்கெல்லாம் இண்டிகேஷன்ஸ்க்கு இது ரொம்பவே வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்க என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் ஆஃப் டெர்மல் பெனிட்ரேஷன் ஆஃப் த ட்ரக்ஸ். ஒரு ட்ரக் எப்படி நம்ம மெடிக்கேட்மெண்ட்டை அப்ளை பண்ணோன்னே, ஆயின்மெண்ட் எடுத்துக்கிறீங்க, அப்ளை பண்ணோன்னே எப்படி நம்ம டெர்மல் பெனிட்ரேஷன் நடக்குது, அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறது தான் மெக்கானிசம் ஆஃப் டெர்மல் பெனிட்ரேஷன் ஆஃப் தி ட்ரக். டெர்மல் பெனிட்ரேஷன் ஆஃப் த ட்ரக்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். The mechanism of penetration of the drugs takes place in 3 process. 3 ப்ராசஸ் மூலயமா இந்த டெர்மல் பெனிட்ரேஷன் நடக்கும். ஃபர்ஸ்ட் டிஃப்யூஷன் ப்ராசஸ், அடுத்தது காம்ப்ளெக்ஸ் டிஃப்யூஷனல் பேரியர்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் டிஃப்யூஷனல் பேரியர்ஸில் 2 இருக்குது, பேரியர்ஸ் இன் சீரீஸ், பேரியர்ஸ் இன் பேரலல். அடுத்தது ஸ்கின் டிரான்ஸ்போர்ட். இது 3 ப்ராசஸை பற்றி நம்ம ஒன்றுனா பார்க்கலாம். டிஃப்யூஷன் ப்ராசஸ் அப்படின்னா என்ன? டிஃப்யூஷன்னா என்ன? ஒரு ஹை கான்சன்ட்ரேஷன் வந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு வர்றது. மூமெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் மேட்டர் ஃப்ரம் ஒன் ரீஜன் டு அனதர் ஆஃப் அ சிஸ்டம் த்ரூ ரேண்டம் மோஷன் இஸ் டெர்ம்ட் அஸ் பாசிவ் டிஃப்யூஷன். ஒரு ரீஜன்லேருந்து இன்னொரு சிஸ்டம் ஆஃப் ரீஜனுக்கு போகுது, அந்த ரீஜியனில் ரேண்டம் ரீஜியனாக போய் மோஷனில் அட்டைன் பண்ணுறது தான் வந்து பாசிவ் டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹைப்போதசிஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, ஃபார் ஐசோட்ரோபிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, சிமிலர் ஸ்ட்ரக்சர் பட் டிஃப்ரென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ். சிமிலராக இருக்கும், ஸ்ட்ரக்சரில் சிமிலராக இருக்கும், பட் டிஃப்ரென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கும். அதை தான் வந்து ஐசோட்ரோபிக். Transfer rate of the diffusion substance across a unit surface of a cross section. அதாவது இதான் ஒரு கிராஸ் செக்ஷன் அப்படின்னு வச்சுட்டா இதில் இருக்கக்கூடிய ஒரு யூனிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மாஸை தான் மாஸ் சொல்லியிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் ரேட் ஆஃப் தி டிஃப்யூசிங் சப்ஸ்டன்ஸ்
across the unit surface area of a is directly proportional to the concentration gradient measured normal to the section. இந்த செக்ஷனுக்கான நார்மல் கான்சன்ட்ரேஷன் கிரேடியண்ட்டை மெஷர் பண்ணால் அது டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டிஃப்யூஷன் ப்ராசஸ். இந்த டிஃப்யூஷன் ப்ராசஸில் ஒரு லா கொண்டு வந்திருக்காங்க, ஃபிக்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் அப்படிங்கிறது. ஃபிக்ஸ் லா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா J is equal to minus dc by dx. இந்த J அப்படிங்கிறது என்ன? rate of transfer of unit area of the surface. rate transfer of unit surface area அப்படிங்கிறத தான் வந்து ஜேன்னு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. மைனஸ் டிங்கிறது டிஃப்யூஷன் கோஎஃபிஷியன்ட், எவ்வளோ பாஸ் ஆகுது அப்படிங்கிறது. டிசிங்கிறது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த டிஃப்யூசிங் சப்ஸ்டன்ஸ். dxங்கிறது ஸ்பேஸ் coordinated or measured normal to the section. coordinated or measured normal to the section. இந்த நெகட்டிவ் சைன் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் அ ஃப்ளக்ஸ் டவுன் தி கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். ஃப்ளக்ஸோட டைரக்ஷனை கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்க்கு இதில் வர்றதை தான் வந்து இது சொல்கிறாங்க டுவர்ட்ஸ் டிக்ரீசிங் கான்சன்ட்ரேஷன். இது நெகட்டிவ் சைன் என்ன இம்பார்ட் பண்ணும் அப்படின்னா டிக்ரீசிங் கான்சன்ட்ரேஷன் காட்டும். the value of D is taken as constant value. D அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இன் வேரியஸ் கேசஸ். பட் காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியல், ஒரு காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இட் இஸ் அஃபெக்டட் பை தி கான்சன்ட்ரேஷன் அதில் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட லென்த் டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லென்த் ஸ்கொயர் இன்ட்டு டைம் இன்வர்ஸ், லென்த் ஸ்கொயர் இன்ட்டு டைம் இன்வர்ஸ் written as centimeter square second inverse. Among three variables J, C and X, fix first law describe பண்ணலாம். J is represented as an additional multiple variable dc by dt, whereas C represents the amount and T indicates time. In this experimental condition unidirectional diffusion occurs. அதாவது இந்த எக்ஸ்பெரிமெண்டல் கண்டிஷனில் என்ன ஆகும் அப்படின்னா யூனிடைரக்ஷனலாக நடக்க ஆரம்பிச்சிடும். யூனிடைரக்ஷனல் டிஃப்யூஷன் அக்கர் ஆகும். தி கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் இஸ் ஆல்சோ அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ். தி கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் இஸ் ஆல்சோ அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ். அடுத்தது இது பார்த்தது ஃபிக்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன். இதில் ஃபிக்ஸ் செகண்ட் லா அப்படின்னா பார்த்தீங்கன்னா இட் டிக்ரீசஸ் தி நம்பர் ஆஃப் வேரியபிள் பை 1. ஒரு வேரியபிளை வந்து டிக்ரீஸ் பண்ணுறத தான் வந்து ஃபிக்ஸ் செகண்ட் லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டிஃப்யூஷன் ப்ராசஸில் ஃபிக்ஸ் ஃபர்ஸ்ட் லா, ஃபிக்ஸ் செகண்ட் லா, அந்த எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் பாஸ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து ரெண்டு லாவையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் இந்த டெர்மல் பெனிட்ரேஷன் ஆஃப் தி ட்ரக்ஸில் நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா டிஃப்யூஷன் ப்ராசஸோட இதில் கிளாஸிஃபிகேஷனோடு நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் டிஃப்யூஷனல் பேரியர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். காம்ப்ளெக்ஸ் டிஃப்யூஷனல் பேரியர்ஸ் அப்படின்னா என்ன? அதில் ஃபர்ஸ்ட் டைப் பேரியர்ஸ் இன் சீரீஸ், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்கின் என்ன பண்ணும் அப்படின்னா ஹெட்ரோஜீனியஸ் மல்டிலேயர் டிஷ்யூவாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும். ஃபார் அ பர்க்யூட்டேனியஸ் அப்சார்ப்ஷன் டு அக்கர் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் டெவலப்ஸ் ஃபார் செவரல் லேயர்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் வந்து அக்கர் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா அதோட பர்க்யூட்டேனியஸ் அப்சார்ப்ஷனுக்காக. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஈச் லேயர் ஆஃப் த ஸ்கின் கான்ட்ரிபியூட்ஸ் அ டிஃப்யூஷனல் ரெசிஸ்டன்ஸ். ஒரு டிஃப்யூஷனல் ரெசிஸ்டன்ஸை ப்ரொவைட் பண்ணும். அது இந்த டிஃப்யூஷனல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி லேயர் திக்னஸ். எவ்வளோ லேயர் ஃபார்ம் ஆகிருக்கோ அதோட டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ், அந்த டிஃப்யூஷனல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் inversely proportional to the layer diffusivity, inversely proportional to the partition coefficient. இது எல்லாமே என்ன அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு தி எக்ஸ்டர்னல் ஃபேஸ்க்கு ரெஸ்பெக்ட் பண்ணுற அதை வச்சு சொல்கிறது எல்லாமே வந்து இப்படின்னு சொல்லியிருக்காங்க. whereas the net diffusional resistance from every layer is a 3-ply membrane skin comprising of stratum corneum, visible viable epidermis and dermis. இதை மூணையும் வச்சு சொல்லி ஃபார்முலா வச்சு சொல்லியிருக்கிறத தான் வந்து பேரியர்ஸ் இன் சீரீஸ். இதுதான் வந்து
காம்ப்ளெக்ஸ் டிஃப்யூஷனல் பேரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டி அப்படிங்கிறது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பெனட்ரேஷன். 1/TT அப்படிங்கிறது திக்னஸ் அண்ட் வெயிட் permeability of the coefficient. எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ட்ரக் அந்த சீரியஸாக அரேஞ்ச் ஆகிருக்க இதில் வந்து பேரலாக போகுது அப்படிங்கிறது. அதே மாதிரி பேரியர்ஸ் இன் பேரலல்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் ஸ்கின் இஸ் அ ப்ரிசைஸ்டு பை ஷட்ஸ் அண்ட் போஸ். லைக் அதாவது நம்ம ஹியூமன் ஸ்கின்ல வந்து ஹேர் ஃபாலிகுல்ஸ் அண்ட் ஸ்வெட் கிளாண்ட்ஸ் வந்து ஷட்டாக இருக்கும், சின்ன சின்ன ஓப்பன் ஸ்போர்ஸ் இருக்கும். அது மூலியமாக தான் நமக்கு ஸ்வெட் கிளாண்ட்ஸ் மூலியமாக ஸ்வெட்டு வெளியே வருது. இந்த பேரியர்ஸ் வந்து பேரலாக இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் சிம்பிளிஃபைட் ஆஸ் அ டிஃப்யூஷனல் மீடியம் வித் 2 or more diffusional pathways aligned parallelly. 2-3 வந்து டிஃப்யூஷனல் பாத்வேஸ் வந்து பேரலாக அலைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன். த சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் ஃப்ளக்ஸ் பெர் யூனிட். ஃப்ளக்ஸை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரே யூனிட்டில் கொடுத்துருக்கிறது தான் வந்து பேரியர்ஸ் இன் பேரலல்னு சொல்லியிருக்காங்க. இது கூட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா JT இஸ் ஈக்குவல் டு F1J1 + F2J2. அந்த யூனிட் ஏரியாவை காம்போசிட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு இது கொடுத்துருக்காங்க. இந்த பேரியரில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இதில் பேரலல்லையும் இருக்குது. சீரீஸ் பேரலாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அது சீரீஸாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. JT இஸ் ஈக்குவல் டு CO கோஎஃபிஷியன்ட்னு அர்த்தம். J1 P1 F2 P2. சாரி, இது J1ன்னு சொல்லிட்டேன். இது வந்து F1 P1 + F2 P2. அந்த P1 P2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா திக்னஸ், வெயிட், பெர்மியபிலிட்டி, கோஎஃபிஷியன்ட்னு அர்த்தம். இதுதான் வந்து பேரியர்ஸ் இன் சீரீஸ் அண்ட் பேரியர்ஸ் இன் பேரலல்ஸ். அடுத்தது ஸ்கின் டிரான்ஸ்போர்ட்டை பற்றி பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஸ்கின் டிரான்ஸ்போர்ட் எப்படி நடக்குமோ அதே தான். செலக்டிவ் பேரியர் இருக்கும் இதுக்கு பெனட்ரேஷனுக்கு. த டெர்ம் இஸ் பிஹேவிங் ஆஸ் அ ப்ரைமரி கண்ட்ரோல் எலமெண்ட் யூஸ் பண்ணி இந்த ஸ்கின் டிரான்ஸ்போர்ட் நடந்திருக்கும். இஃப் எபிடர்மிஸ் இஸ் டேமேஜ்ட் ஆர் ஆப்சண்ட், அந்த டெர்மிஸோ ஆப்சண்ட் ஆகிருக்கோ இல்லை டேமேஜ் ஆகிருக்கோ அப்படின்னு பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா the diffusion of water soluble and non-electrolyte into capillary system taken place rapidly take place ஆயிரும் அந்த electrolyte. By this penetration rate of the substance may differs by 10,000 folds. 10,000 folds வந்து இது டிஃபர் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் திஸ் scientists would predict and control this selective permeability by establishing a relation between இதோட செலக்டிவ் பெர்மியபிலிட்டியோட பெனட்ரேஷனை சயின்டிஸ்ட் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதோட ஃபிசியாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் ஃபிசியோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸாக வச்சு தான் அதை வந்து நமக்கு செலக்டிவாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படின்னா இந்த ஸ்கின்னை கொடுத்துருக்காங்க பெனட்ரேட் பண்ணுறதுக்கு. எவ்வளோ தூரம் பெனட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறது வந்து அதோட ஃபிசியாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி, ஃபிசியோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டி வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. The intrinsic property of the skin barrier is correlated with the molecular setup needed for breaching it. molecular setup அரேஞ்ச் பண்ணி intrinsic ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு dermatological biopharmaceutics aim at designing devices having selective permeability. இந்த dermatological biopharmacistலாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிசைன் பண்ணியிருக்காங்க, டிவைஸை டிசைன் பண்ணி செலக்டிவ் பெர்மியபிலிட்டியில் எப்படி வருது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. These drugs are added to the vehicle or device for transferring the medicament to the site of action at a controlled rate concentration of a specific period of time. ஒரு பர்டிகுலர் கண்ட்ரோல்டாக இருக்கக்கூடிய ரேட்டில் கான்சன்ட்ரேஷன் டைம் பீரியடையும் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் வந்து ஸ்கின் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம மேஜராக பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமிசாலிட் டோசேஜ் ஃபார்மோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருக்கோம், அதோட கிளாசிஃபிகேஷன் பார்த்துருக்கோம், சம் பேசிக் டெஃபினேஷன்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு எப்படியெல்லாம் வந்து நம்ம
அப்ளை பண்ணும்போது, நம்ம செமிசாலிட் டோசேஜ் ஃபார்ம் அப்ளை பண்ணும்போது எப்படியெல்லாம் மெக்கானிசம் ஆஃப் பெனட்ரேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மற்ற எக்ஸிபியன்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்க ஒரு செமிசாலிட் ப்ரிப்பரேஷனுக்கு அதை பற்றி பார்க்கலாம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆயின்மெண்ட், க்ரீம்ஸ், ஜெல்ஸ் அதெல்லாம் பார்க்கலாம். அப்புறம் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி டெர்மல் பெனட்ரேஷன் ஆஃப் த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இங்கிலீஷ் பேசினாலும் தமிழண்டா.